இந்த அல்லேலுயா பாபுவுக்கு இது பண்றதுக்கு நான் எவ்வளவு, அதாவது ஒரு கமிஷனர் வந்து பல ஜாயிண்ட் கமிஷனர்ஸ், அப்புறம் டெபுட்டி கமிஷனர்ஸ், அப்புறம் அசிஸ்டன்ட் கமிஷனர், அப்புறம் இஓ கிரேடு 1, 2, 3 இவங்கெல்லாம் இந்த டிபார்ட்மெண்ட் இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஹிந்து விரோத தீய சக்திகளா கூடிக்கொண்டு இந்த மாதிரி பணம் கொள்ளையடிக்கிறார்கள். கோவில்களை நான் கோவில்ல அர்ச்சனை சீட்டு வாங்கறதுக்கே எதிரானவன். இப்ப ஞாயிற்றுக்கிழமை மாஸ் நடக்குது, சர்ச்சில் பணம் வாங்குறாங்களா? மாஸ்குல தினந்தோறும் 5 தடவை தொழுகை நடக்குது, பணம் வாங்குறாங்களா? ஹிந்து சமய அறநிலைத்துறைன்னு பேரை வச்சுக்கிட்டு ஹிந்து கோவில்களை ஏன் சுரண்டணும்? இந்துக்கள்கிட்ட நீங்க ஒரு கோவிலையும் போனீங்கன்னா அபிஷேகத்துக்கு 2500 ரூபா. என்ன கொள்ள? அந்த பணத்துக்கு என்ன கணக்கு? அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 70-80 பிரதானமான கோயில்களே கணக்கு கொடுக்கலன்னு நீதிமன்றம் சொல்லுது. அதோட மட்டும் இல்ல, இந்த பேசினா நிறைய கேட்க முடியும். ஏன்னா இந்த சேகர் பாபுவோட கொள்ள, இந்த அறநிலைத்துறையினுடைய அட்டூழியம் அவ்வளவு இருக்கு. நான் தமிழ் செய்தி சொல்றாங்க, பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல கூட ஒரு வருஷத்துக்கு கட்டுமான பணிகள் 1500 கோடி. கோவில்களுக்கு எவ்வளவு தெரியுமா சிவில் ஒர்க்? 4500 கோடி. அந்த சிவில் ஒர்க் பணம்லாம் நீங்க இதுல பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோவில் நிதியை எடுத்து ஊட்டியில ரிசார்ட் கட்டுறாரு இந்த அரசாங்கம், இந்து விரோத தீய அரசு. மாசாணியம்மன் கோவில் பணத்தை எடுத்து ஊட்டியில ரிசார்ட் கட்டி என்ன பண்ணுவீங்க? ஞானசேகரனுக்கு லீஸு கொடுப்பீங்களா? அவர் சாருக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுப்பாரா? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இந்த அழிவு சக்தி, தீய சக்திகள்கிட்ட இந்து கோவில்கள் எவ்வளவு தூரம் பாடுபடுது. ஹெச் ராஜா, பாரதிய ஜனதா கட்சி எல்லாருமா நாம இந்த அறநிலையத்துறை அழிக்கப்படது அப்படின்னு நம்ம சொல்றது நியாயம்னு இப்ப புரியுதா நண்பருக்கு? நன்றி. நான் என்ன சொல்றேன், நாளைக்கு இதை நிறுத்துறதே ஹிந்து விரோத தீய செயல் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நான் கேட்கிறேன், இப்ப திருப்பரங்குன்றத்துல சந்தன கூட அதுக்கு போலீஸை சப்போர்ட் பண்ணி அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து கொடிமரத்தை தூக்கின்னு போகுது. ஆனா காஞ்சி பெரியவர் கொடுத்திருக்கிற அந்த தேரை கூட ஓட்டுறதுக்கு விட மாட்டேங்கிறீங்க, அதுக்கு அனுமதி இல்லைங்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், முதலமைச்சர் நாளை மறுநாள் வரலாமே. அதாவது நாம ஹிந்துக்களை ஆட்சேபிக்கல, முதலமைச்சர் வரட்டும், தேரை இழுக்கட்டும், ஏகாம்பரேஸ்வரோட அருளை பெறட்டும், ஆட்சேபனையே இல்லை. கோவிலுக்கே முதல்வர் வரட்டுமே, நமக்கு என்ன ஆட்சேபனை? அவரும் ஒரு ஹிந்து பக்தர்னு நாம அனுமதிக்கத்தான் போறோம். ஆனா நீங்க இதுக்காக தேரை நிறுத்துவீங்கன்னா முதலமைச்சர் ஒரு நாள் தள்ளி போடுங்க உங்க ப்ரோக்ராம. அஷ்டமிக்கு வாங்க, நீங்க அஷ்டமி நவமி எங்களுக்கு அது நல்ல நாள் நினைக்க மாட்டோம்னா தசமியில வாங்க. வாட் இஸ் தேர்? வி ஹவ் நோ அப்ஜெக்ஷன். ஹிந்துஸுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் ஹிந்துக்களை நான் மிதிக்கணும், அவங்க குரல் வலையை நெரிக்கணும், ஹிந்து மத நம்பிக்கைகளை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த அரசாங்கம் அழிக்கப்பட வேண்டிய ஹிந்து விரோத தீய அரசு.